9 to 5 ஜாப்ல ஒர்க் பண்றவங்க, மற்ற ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட மனசுல நிறைய அவங்க இப்போ டான்சிங் பண்ணுறவங்க, கேமராமேன், வீடியோ எடிட்டிங், ஆனால் அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படி மீடியாக்குள்ளே வருது? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கெயின் பண்ணிக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ இல்லையோ, ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லைனாலும் நீ தான் கிரியேட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின். இன்னொரு விஷயம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு நீ வெயிட் பண்ணிடக்கூடாது. எனக்கு வந்து எதுவுமே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டருக்கு வந்து கம்ப்யூட்டர் இல்லை, இப்போ மேஜிக் பண்ணுறதுக்கு வந்து எந்த திங்ஸும் இல்லை, நான் எப்படி பண்ணுறது, எனக்கு யாரு கொடுப்பா, எனக்கு யார் வாய்ப்பு கொடுப்பா அப்படிங்கிறத விட நீங்கள் இந்த வாய்ப்புக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதான் மெயின். ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் போய் அப்ரோச் பண்ணணும். நீங்க டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நீங்க பாட்டு பாடுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ அதனால நீங்க என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் வெளியே போய் அதை காமிக்கணும். வெளியே காமிச்சு அது ஒரு 100 பேர் பார்த்தாங்க, 200 பேர் பார்த்தாங்கன்னா சோ அதுல இருந்து ஏதாவது இன்கம் ஜென்ரேட் ஆகலாம், ஏதாவது வாய்ப்பு கிடைக்கலாம். சோ அது மாதிரி நிறைய பேர், யோகி பாபு அவர்லாம் அப்படிதான் போனது. சோ பின்னாடி பேக் ஸ்கிரீன்ல இருந்தவர் தான் அந்த லைன்ல இருந்து சுந்தர் சி சார் பார்த்து அது கொண்டு வந்தது தான் அது எல்லாமே. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள அப்ரோச் பண்ணி போகணும். உள்ளேயே போகாம எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, நான் வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்ன மாதிரி இருந்திருப்பேன். சோ அதெல்லாம் வந்து நம்மளோட இதுதான். நெக்ஸ்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மென்டார் சூஸ் பண்ணணும். மென்டார் நீங்க எவ்வளவு கரெக்டா சூஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து டக்குனு மேல க்ரோ வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சித்து இருக்காருல்ல, சோ அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட்லாம் பிளாக் ஷீப் அவரோட சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடி அதே தான் பண்ணாரு. இப்ப தனியா சேனல் ஆரம்பிச்சு பண்றாரு, ஹர்ஷத் அவரும் விஜய் சித்துவும் பண்றாங்க. பட் ஆனா இதுக்கு முன்னாடியும் இதே இதுல வேற சேனல்ல இதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப என்ன அவருக்குன்னு ஒரு தனியா சேனல் ஆரம்பிச்சு அவருக்குன்னு பண்றாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இதுதான் ஃபீல்டு, இப்படித்தான் பண்ணணும், நம்மளை யாரும் தூக்கிட்டு இருக்கல, நம்ம தான் போகணும், நமக்கு நாம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு. சோ அதான் ட்ரூ கூட. ஹர்ஷத்துக்கு வந்து விஜய் சித்து எவ்வளவு, அவர் வந்து ஒரு மென்டார். என்னதான் வந்து இதா இருந்தாலும் விஜய் சித்து ஒரு மென்டார் ஹர்ஷத்தை பொறுத்த வரைக்கும். சோ அவரு க்ரூம் பண்ணாரு, இவரும் க்ரூம் ஆகி மேல போயிட்டாரு. சோ அதுதான் ஒரு டிராவல். ஃபர்ஸ்ட் என் ஹெச்ஓடி இருந்தாப்ல, ஹெச்ஓடி தான் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட். என் காலேஜ்ல ஹெச்ஓடி தான் வைஸ் பிரின்சிபல், எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவர் தான். நான் எங்காவது வெளியே போகணும் வரணும் அப்படின்னா கூட எல்லாமே அவர் தான். பிரின்சிபல் சாரும் கூட, பிரின்சிபல் சார் கூட செகண்ட் அடுத்துதான் வந்தார். ஃபர்ஸ்ட் வந்து என் ஹெச்ஓடி எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவார். நான் ஏதாவது ஓடி வேணும்னா 3 வருஷத்துக்கு எனக்கு ஓடி கொடுத்தாங்க காலேஜ்ல. நான் 3 வருஷத்துல எப்ப கேட்டாலும் எனக்கு ஓடி, எக்ஸாம் தவிர எப்ப கேட்டாலும் எனக்கு ஓடி. எனக்கு நாளைக்கு ஓடி வேணும்னா இன்னைக்கு இப்ப என்னன்னு கூட கேட்காம சைன் போட்டு தருவார். என்னன்னா நானும் அது மாதிரி நடந்துகிட்டேன், எனக்கு அது மாதிரி எனக்கு பண்ணியும் கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணும். எனக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கறேன், நான் இந்த ப்ரோக்ராம்ல வந்து டான்ஸ் பண்ணலான்னு இருக்குங்க, நீங்க ஒரு ஈவென்ட் நடத்துறீங்களா, அந்த ஈவென்ட்ல வந்து நான் டான்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. இல்ல வேணாம், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் ஃபர்ஸ்ட் போய் கேட்டோம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு விட்டுறக்கூடாது. சோ மறுபடியும் கேளு, வேற ஒரு இதை வரும், அது அவங்ககிட்ட கேளு. 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க, தேடி பார்த்தா உனக்கு தெரிஞ்ச மீடியால உனக்கு என்ன வேணும்னு நீ நினைச்சு பார்த்தீங்கன்னா 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர்த்துல நீ 100 பேர்த்துக்கு கேளு, எவனோ ஒரு 2 பேர் உனக்கு ஓகே சொல்ல மாட்டானா, நீ அதுல போய் பண்ணு, உன்னோட பெஸ்ட்டா பண்ணு. அந்த பெஸ்ட்டை பண்றதுக்கு முன்னாடி நீ நல்லா இங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். நான் எப்படின்னா ஒரு மேஜிக் பண்றேன்னா அந்த ஒரு மேஜிக்கை ஒரு 10-20 டைம் நான் என் வீட்டுல பண்ணுவேன். அப்புறம் ஒரு 20 டைம் என் பக்கத்துல இருக்க சரௌண்டிங்ஸ் இருக்காங்களா, அம்மா அப்பா தம்பி பக்கத்து வீட்டுக்காரன், அப்படி அவங்ககிட்ட பண்ணி காமிப்பேன். இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு எனக்கு ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க, இது ஈஸியா கண்டுபிடிப்பாங்க, ஒரு சில டைம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப கண்டுபிடிக்கும் போது நான் அப்ப வேற மாதிரி யோசிக்கணும். நீ ஃபர்ஸ்ட் ஒரு டான்ஸ் ஆடி ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து அது எப்படின்னு காமி 4 பேர்த்திட்ட, 4 பேர் சிரிப்பான் பண்ணுவான், என்னமோ பண்ணிட்டு போறான், விட்டுறவன. அவன் ஏன் சிரிக்கிறான்னு பாரு, அதுக்கான சொல்யூஷன். இப்ப என் தப்பு பண்ணங்காட்டி சிரிக்கிறானா, காலை எப்படி வச்சங்காட்டி சிரிக்கிறானா, டான்ஸ்ல வந்து இந்த ஸ்டெப் மாத்தி போட்டோமா, அடுத்த ஸ்டெப் அடுத்த நாள் கரெக்ட் பண்ணு. இப்படி எப்படியே கரெக்ட் பண்ணிட்டு வந்து நீ ஓரளவுக்கு ஃபுல்லா இது ஓகே, இந்த இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது, இந்த அளவுக்கு பண்ணிட்டேன், எனக்கு இது பெஸ்ட்பா, என்னோட பெஸ்ட் இதுப்பா அப்படிங்கும் போது நீ ஸ்டேஜுக்கு அப்ரோச் பண்ணும். நீ ஃபர்ஸ்ட் எனக்கு இது எதுவுமே எனக்கு பண்ணல, திடீர்னு ஒரு வீடியோ பாக்குறேன், அந்த வீடியோல இருக்கிற மாதிரியே நான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு போய் ஸ்டேஜ்ல பண்ணி பார்த்தா அது வராது. டக்குன்னு நான் வந்து வளர்ந்துடணும், இல்ல நான் டக்குன்னு பெரிய ஸ்டேஜ்ல போய் பண்ணணும் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. நீங்க அதுக்கான ஒர்க்கும் உங்களோட எப்படி சொல்றது கன்சிஸ்டன்சி தான் மேட்டர். உங்களுக்கு அது ஒரு நாள் கண்டிப்பா அது கிடைக்கும். இப்ப என்னோட இன்ஸ்டாகிராம் இல்ல அத சோசியல் மீடியா அதுல எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா கூட நிறைய பேர் அப்ரோச் பண்ணிருப்பேன். ஒரு சில இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கும், ஒரு சில இருந்து ரிவ்யூ வந்திருக்காது, ரிப்ளை வந்திருக்காது. அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட போறது. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, சோசியல் மீடியால கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறது, கிடைக்கிற ஒரு கனெக்டா இருந்தாலும் அது யூஸ்ஃபுல் தானே அப்படிங்கறக்காக கனெக்ட் பண்றதா. சுச்சுவேஷன் வந்து நமக்கு ஏத்த மாதிரி அமையாது. சோ அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோங்கிறதா. மழை பெஞ்சு அந்த ஈவென்ட் கேன்சல் ஆச்சா, பட் மழை பெஞ்சிருச்சு, அது எதுவும் பண்ண முடியாது, நான் எதுவும் பண்ண முடியாது, இயற்கை எதுவுமே பண்ண முடியாது, போயிடுச்சு, அது அவ்வளவுதான். சோ அந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணலாம், இப்ப வந்து டிடிஎஃப் கான்டாக்ட் நம்பர் வாங்கலாம், அங்க வந்து இந்த வேற யாராவது கான்டாக்ட் நம்பர்ஸ் வாங்கலாம், டைரக்டர் நம்பர் வாங்கலாம், அந்த ஷோவோட ஹோஸ்டிங் ப்ரொடியூசர் இவங்க நம்பர்ஸ் வாங்கலாம். அது மூலியமா எனக்கு கனெக்ட் கிடைக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாமே பெரிய பெரிய இதுல இருந்து வந்தவங்க தான், யூடியூப்ல இருந்து வந்தவங்க தான். டிடிஎஃப் வாசன் எல்லாருமே, அவரு அப்புறம் ஜவஹர் அபிஷியல்னு ஒருத்தர், நிறைய பேர், மேவரிக் சேலம் தான் மேவரிக். சோ அவர்லாம் வந்து எப்படின்னா அந்த ஷோ எனக்கு கேன்சல் ஆச்சு தான், அது ஓகே.
பட் ஆனா அந்த ஷோ கேன்சல் ஆனாலுமே எனக்கு அந்த ஷோல இருந்து ஒரு 5-6 ஷோ கிடைச்சது. ஓகேவா, ஒரு ஷோ பண்ணல, ஆனா 6 ஷோ அதுல இருந்து கிடைச்சது, விஜய் டிவி இன்க்ளூட். இப்ப இந்த விஜய் டிவி போனதுல இருந்து அடுத்தடுத்த இது மூவி வரைக்கும் இப்ப போயிருக்கும். சோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம உருவாக்கணும், நம்ம தான் இறங்கி ஒர்க் பண்ணணும், நம்ம இறங்கி நமக்காக ஒர்க் பண்ணணும். அது ஃபெயிலியர் ஆகுதோ பாசிட்டிவா முடியுதோ அது இது இல்ல, நம்ம ஒர்க் பண்ணமா, நம்ம உள்ள போய் பண்ணமா, ட்ரை பண்ணமா அப்படிங்கிற கம்பெனி ஏறி இறங்கினா தான் இன்டர்வியூ. ஆமா, அது அவ்வளவு 4 கம்பெனி ஏறி இறங்கினாதான் கண்டிப்பா ஒர்த்துங்கிற மாதிரி. சோ அவ்வளவுதான் பிரதர், ஈஸி தான். மேஜிக் எந்த அளவுக்கு ரியல்? ஏன்னா நிறைய அந்த மேஜிக் ஸ்டேஜ் முன்னாடி ரியலா பண்ணிடுறாங்க, பட் ஆஃப் த கேமரான்னு பார்த்தா அது கண்டிப்பா ஒரு ஃபேக்கா தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இது ரியலா இருக்கும். இது ரியலுங்கிறத விட இது என்னன்னா மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, இது ஒரு எப்படி சொல்லணும்னா ஏமாத்துறேன், பட் ஆனா அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் ஏமாத்துறேன்னு அவங்களுக்கும் தெரியும், ஏமாத்துறேன் இப்படி எல்லாம் நடக்காது அப்படிங்கிறது ஒரு தெரியும். சப்கான்சியஸ் மைண்ட் ஆனா அதை ஒத்துக்காது, அது நடந்த மாதிரியே அது யோசிக்கும். இல்யூஷன் தான் எல்லாமே இருக்கும், ஆனா அந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிற ஒரு இல்யூஷன் மட்டும் தான் ஒழிஞ்சு மத்தபடி எதுவுமே இல்ல. அந்த இடத்துல நாங்க ஒண்ணு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி பண்ணிருப்போம். இப்ப இந்த ஒரு கார்ட் மேஜிக்கே வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி தான் பண்ணுது. சோ அது மாதிரி எல்லாமே வந்து ட்ரிக்ஸ் தான், மந்திரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதை எப்படி பண்றோம், எந்த ஆங்கிள் பண்றோம், எப்படி லேர்ன் பண்ணோம், நம்ம எப்படி லேர்ன் பண்ணோம், அது அப்படிங்கிறது தான் ஒரு இது. சும்மா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இந்த மாதிரி ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஓகே ஓகே. சோ இது வந்து சும்மா சின்ன ஒரு மேஜிக் தான், மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணும். நிறைய பேருக்கு தெரியும் இவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படிங்கிறது தெரியும், பட் ஆனா வந்து அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்கும்போது, பரவாயில்ல இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அதுதான், மத்ததெல்லாம் ஒண்ணும் இல்லை, மந்திரம் அந்த மாதிரிலாம். இந்த கரியர்ல நிறைய டிஃபிகல்ட்ஸ் பார்த்திருப்பீங்கல்ல, சோ அந்த மாதிரி என்ன டிஃபிகல்ட், அதிகபட்சமான என்ன டிஃபிகல்ட்லாம் பார்த்திருக்கீங்க? நார்மலா எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஃபுட்டு சரியா இருக்காது, நம்ம எங்க லாங் டிராவல் பண்ணி போறதா இருக்கும், இங்க இருந்து சென்னை போறதா இருக்கும், பெங்களூர் போறதா இருக்கும். சோ அந்த போயிட்டு டிராவல்ல ஸ்லீப் இருக்காது, தூக்கம் இருக்காது, சாப்பிடறதுக்கு ஃபுட் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். விஜய் டிவி இதெல்லாம் பக்கமா இப்ப கூட இந்த டிக் டிக் டிக்னு ஒரு ஷோ இருக்கு, சோ அதுல கூட பண்ணிருக்கோம், பாலானா கூட பண்ணிருக்கோம். அதெல்லாம் இப்ப வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஓகே தான்.